இது சுவாமி விவேகானந்தா சொன்னது. ஒன்ன மட்டும் எடு, டேக் ஒன் திங் இன் லைஃப், work as if your whole life is dependent on it. ஒன்றை மட்டும் எடு, உன்னுடைய வாழ்க்கையில அந்த ஒன்று மட்டும்தான் முக்கியம் என்பதை போல எல்லா விஷயத்தையும் அந்த ஒண்ணு மேலேயே போடு, உனக்கு சக்சஸ் வந்தே தீரும். இது விவேகானந்தர் அவர்கள் சொன்ன பல விஷயத்துல எனக்கு பிடிச்ச முக்கியமான விஷயம் சார். ஐந்தாவது, இன்னைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டி, டிஸ்ட்ராக்ஷன். என்ன செய்யலாம், எதுக்கு போலாம்? படத்துக்கு போனாவே நெட்ஃபிளிக்ஸ்ல எத்தனை பேர் போட்டோன்னே ஒரு படத்தை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. நம்ம நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு ஆப்பத்தை சாப்பிட்ட மாதிரி எல்லாம் காவாசியா இருக்கும். இந்த படம் காவாசி, இந்த படம் காவாசி, இந்த படம் காவாசி. எந்த படமும் அந்த ஃபர்ஸ்ட் படத்தை செலக்ட் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிரும். அமேசான் பிரைம் அந்த முதல் படத்தை செலக்ட் பண்றதுக்குள்ள இத்தனை சுத்தி அத்தனை சுத்தி. ஏன்னா ஆப்ஷன் நிறைய இருக்கிறனால டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. குறிப்பா இளைஞர்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு நான் சொல்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போவீங்கன்னு எனக்கு தெரியும். டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இந்த ஜேசிஐ கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரே ஒரு விஷயத்தை நீங்க செலக்ட் பண்ணுங்க. என்னுடைய வேண்டுகோள், ஒன் திங். அடுத்த ஒரு வருஷம் இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஹெல்த். நான் வெயிட் அதிகமா இருக்கேன், என் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, எனக்கு இந்த வயசுலயே சுகர் வந்துருச்சு, இந்த வயசுலயே பிபி வந்துருச்சு. டேக் ஒன் திங் சார், ஒன் திங். நீங்க செய்யற எல்லா வேலையோட அந்த ஒரு விஷயத்துக்கு நேரம் கொடுக்கும், கொஞ்சம் அதிக நேரம் கொடுக்கும். நான் அது கத்துக்கணும்னு பாக்குறேன், இத்தனை நாளா ஒத்தி தள்ளி போட்டுட்டேன், நேரமே கொடுக்கல. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நேரம் கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் உங்களால நேரம் கொடுக்க முடியலன்னா, டிஸ்ட்ராக்ஷன் இஸ் சோ மச், உங்களால கொடுக்கவே முடியும். சோ என்னுடைய அன்பான வேண்டுகோள், டேக் ஒன் திங். நான் அடுத்த 6 மாசம் நான் முடிவு பண்ணிட்டேன் சார், நான் ஒரு மனிதனா, எனக்கு லேர்னிங் மட்டும்தான். இன்னைக்கு காலையில சென்னையில ஒரு கம்பெனி, அவங்க தான் ரேடார்ஸ் எல்லாம் செய்யறாங்க. 3 மணி நேரம் அந்த கம்பெனில போய் உட்காந்து சொல்லி கொடுங்க சார், எப்படி சார் அந்த ரேடார் எல்லாம் பண்றீங்க, கத்துக்கணும் சொல்லுங்க. நான் 6 மாத காலம் ஐ வாண்ட் டு பி a ஸ்டூடெண்ட். நான் முடிவு பண்ணிட்டு அடுத்த 6 மாசம் நமக்கு அரசியல் வேலை குறைவா இருக்கு, வேலை போல கம்மியாயிருச்சு, பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இல்ல, கத்துக்குவோம், உலகத்துக்கு போவோம், தேடுவோம், யூனிவர்சிட்டிக்கு போவோம், உட்காருவோம், கத்துக்குவோம், படிப்போம், அடுத்து வர்ற பொறுப்புக்கு நம்மை தயார்படுத்துவோம். இது என்னுடைய மைண்ட் செட். ஏன்னா இத்தனை நாளா முடியல சார், ஒரு புக்கை கூட படிக்க முடியல. ஒரு புக் எடுத்தீங்கன்னா அத்தனை புத்தகம் படிக்கக்கூடிய நான் என்னால முழுமையா ஒரு புத்தகத்தை கூட படிக்க முடியல. டிஸ்ட்ராக்ஷன். ஃபிளைட்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா பக்கத்துல கேட்பாங்க, அண்ணே இந்த பிஜேபி வளர்றதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டுமாங்கண்ணே அப்படின்னு. ஐயா சொல்லுங்க ஐயா அப்படி. புக்கை மூடி வச்சுட்டு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அண்ணே நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்ண்ணே. சரிங்க ஐயா, பண்ணிடலாங்க ஐயா. அத மோடி ஐயா இப்படி சொல்லியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ஐயா. நான் மோடி ஐயாவை பார்க்கும்போது கண்டிப்பா நான் சொல்றேங்க ஐயா, அவங்க யாரு மேலே தப்பில்லை. ஒரு கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நேரத்தை கொடுத்து நம்ம கிட்ட பேசுறாங்க, நம்ம பாராட்டணும். அப்ப நான் முகத்தை மூடிட்டு ஐயா இல்லைங்க ஐயா, நான் ஃபிளைட்ல மட்டும்தான் புக்கு படிக்கிற ஆளு, சாரிங்க ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அப்படியே திரும்பி உட்காந்து புக்கை படிக்கிறேன் சொல்ல முடியாது. ஃபிளைட்ல இறங்கின உடனே வெளியே வந்தோடனே அண்ணன் வாழ்க அம்மா வாழ்க மாலை போட்டு அண்ணனை வண்டியில் ஏத்து, அங்கேயும் நேரம் இல்லை. ஆபீஸ்க்குள்ள போறீங்க, அங்கேயும் நேரம் இல்லை. காலையில 6 மணிலிருந்து மக்களை பார்க்கணும், அங்கேயும் நேரம் இல்லை. நைட்டு 12 மணி வரைக்கும் மக்களை பார்க்கணும், அங்கேயும் நேரம் இல்லை. அப்ப 4 வருஷமா தவிச்சுக்கிட்டு இருந்தேன், எப்பையா நம்ம திரும்ப இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறது, ஒரு மாணவனாக திரும்ப நாம எப்ப இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு அந்த வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது, மாணவனாக வாழ்க்கையை பார்ப்பதற்கு. இன்னைக்கு நான் அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். ஜேசிஐ வரணும், ஓடி வந்தேன் சார், சென்னையிலிருந்து ஓடி வந்தேன், அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தேன். ஏன்னா இளைஞர்கள்ட்ட பேசுறது ஒரு அரிய வாய்ப்பு. நேற்று கன்னியாகுமரியில சார், நேற்று கன்னியாகுமரியில கடைக்கோடி NH44 எண்ட் ஆகிற முக்குல முனையில கேப் இன்ஜினியரிங் காலேஜில் மாணவர்கள்ட்ட பேசினேன். நேற்று நைட்டு தந்தி டிவியில நைட்டு 11 மணி வரைக்கும் நம்முடைய வார பத்தி பேசணும் லைவா, ஒரு 2 மணி நேரம் என்ன நடக்குது, ஏன்னா மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் கொடுப்போம். காலையில சென்னை, இன்னைக்கு இங்க இருக்கு. ஏன்னா சார் கத்துக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஓட ஆரம்பிக்க வேண்டியதுதான். நான் எதுக்காக என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல சார், நான் ஒரு சின்ன ஆள். ஒரு விஷயத்தை நீங்க எடுங்கன்னு அணித்தரமா அவங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு விஷயம், யுவர் பர்சனல் லைஃப் ஒரு விஷயம், வெயிட்டை குறைக்கணும் ஒரு விஷயம், ஃபிட் ஆகணும் ஒரு விஷயம், 6 பேக் வைக்கணும் ஒரு விஷயம், 100 புத்தகங்களை படித்து தூக்கி எறிய வேண்டும் ஒரு வருஷத்துல ஒரு விஷயம், என் கம்பெனியை 3 மடங்கு வளர்த்தணும் ஒரு விஷயம், உறவினர்கள்ட்ட நல்ல இமேஜை மெயின்டைன் பண்ணணும், சொந்தக்காரங்கிட்ட சண்டை ஒரு விஷயம், ஹஸ்பண்ட கொஞ்சம் சின்ன மனக்குமுறல் இருக்கு, மனைவிட்ட மனக்குமுறல் இருக்கு ஒரு விஷயம், எனக்கும் குழந்தைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, முதல்ல மாதிரி நாங்க நல்லா இல்லை ஒரு விஷயம்,
ஒரே ஒரு விஷயம், பர்சனல், ப்ரொஃபஷனல், சோசியல், அது என்ன கன்றாவியம் வேணாலும் இருக்கட்டும் சார், ஒரு விஷயத்துல அடுத்த ஒரு 6 மாத காலம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அந்த ஒரு விஷயத்து மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க, டைம் கொடுங்க. கான்சியஸா அந்த ஒரு விஷயத்து மேல டைம் கொடுத்து நடந்து பாருங்க. இதுல நீங்க மத்த வேலையை செய்யணும், அப்பா வேலையை செய்யணும், அம்மா வேலையை செய்யணும், கணவன் வேலையை செய்யணும், மனைவி வேலையை செய்யணும், பிசினஸ் நடத்தணும், அரசியல் கட்சியில் நான் பொறுப்பில் இருக்கேன், மாவட்ட தலைவர், நான் வேலையை செஞ்சுதாக ஆகும். ஏன்னா இப்போ ஒரு சொல்ல முடியும், இல்ல எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆசை, நானும் போட்டுமா, நான் பொறுப்பு கொடுத்துருக்கோம், ஒரு வேலை செஞ்சுதாங்க ஆகும். இல்ல பிசினஸ் மேன் நான் இல்லைங்க சார், அந்த வேலையை செய்து கொண்டே இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா சக்சஸ் இப்படி வரும் சார், இப்படி வரும், கண்டிப்பா வரும், இப்படி வரும். ஏன்னா யூ ஆர் இன்வெஸ்டிங். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், நீங்க war is won not on the battlefield. நாம பாகிஸ்தான் நம்ம 4 நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல சார், 4 நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல. நான் படிக்கிறத கேளுங்க. நம்ம மே 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி பாகிஸ்தானோட நம்ம ஜெயிக்கல சார். நம்ம எப்ப ஜெயிச்சோம்னா, நான் படிக்கிறத மட்டும் கேளுங்க சார். 2015 22 அப்பாச்சே ஹெலிகாப்டர், 15 சினூக் ஹெலிகாப்டர் வாங்குறோம். 2020 இன்னும் 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்குறோம். 2016 P8 பாய்சிடான் $1 பில்லியன் 4 ஏர்கிராப்ட் வாங்குறோம். உலக உயரத்துல 30 கிலோமீட்டர் மேல பறக்கக்கூடிய ட்ரோன் MQ-9B சி கார்டியன் ட்ரோன் 2024 31 ட்ரோன் வாங்குறோம். 2029 டெலிவர் ஆகிறதுக்கு 50 ட்ரோன் ஆர்டர் பண்ணிட்டோம். இன்னைக்கு S-400 நம்ம பேசுறத 2018 $5 பில்லியன் 3 வாங்குறோம். 2004 INS விக்ரமாதித்யா வாங்குறோம். சுக்காய் 30 2021 இன்னொரு 12 வாங்குறோம். T-90 ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் அட்வான்ஸ்ட் டேங்க், அதை நாம ரஷ்யாவோட மேனுஃபேக்சர் பண்றோம். AK-203 அசால்ட் ரைபிள் நம்ம ஊர்ல 6 லட்சம் ரைபிள் 2021 ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறோம். 1 லட்சம் ரைபிள் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம். ரஃபேல் 2018-19 63,000 கோடிக்கு 36 வாங்குறோம். 2020 இருந்து 22க்குள்ள 36 வந்துருச்சு. அடுத்த 23 ஆர்டர் பண்ணிட்டோம். 2018 LRSAM பேரக் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் $770 மில்லியன் வாங்குறோம். பேராக் 8 $6 பில்லியன் 2018 வாங்குறோம். அன்மேன்ட் ஏரியன் வெஹிக்கிள் 2001 இருந்து 21 வரைக்கும் $4 பில்லியன் வாங்குறோம். BVRAM, Heron loitering munition, Python 5 BVRAM, Spice 2000 guided missile, Popeye air to surface missile, Sky Striker loitering munition, Heron, Searcher, Herop, ELM 2075, ELM 2248 multi-mission radar system, Spider medium surface air system, Barak SM. இதெல்லாம் வாங்குறோம். இது வாங்குறனால தயாரா இருக்கும். நீ எப்ப வேணாலும் சண்டைக்கு வாடா பாத்திரலாம், நீ எப்ப வேணாலும் வா பாத்திரலாம். நீ இத்தனை நாளா நியூக்ளியர் பட்டன் அமுத்திடுவேன் தான் நீ சொல்லி சுத்திட்டு இருக்கிற. நீ வா பாத்திரலாம். நாம ப்ரிப்பேர் பண்ணோம். 10 ஆண்டுகளாக உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க கட்டுற வரி பணத்துல சார், இதெல்லாம் சாதாரணமா இல்ல சார். ஒரு மிசைல் 5 கோடி ரூபாய் சார், உங்க வரி பணம். S-400 4 தான் வாங்கணுங்க. 4 லான்ச்சர் $5.3 பில்லியன் 50,000 கோடி உங்க வரி பணம். ரீப்பர் ட்ரோன் 30 கிலோமீட்டருக்கு மேல பறக்கும் சார், $1.4 பில்லியன் உங்க வரி பணம். We prepared when there is no war. So war வரும் பொழுது நாம 3 நாள் பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஓடிட்டாங்க. இது வேண்டாம்ப்பா, நமக்கு இந்த வம்பே வேண்டாம். ஏன்னா நாம டே 1லயே தெளிவா சொல்லிட்டோம். மே 7ஆம் தேதி காலையிலேயே சொல்லிட்டோம், டே உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல, உன் நாட்டை பிடிக்கிறத நோக்கம் இல்லை. ஏன்னா உன்னையும் பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு வந்து என்னோட வச்சு அந்த சீக்கு கோழிக்கு நான் மருந்து கொடுக்க முடியாது. இன்னைக்கு உன் நாட்டுல உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே இல்லை. இன்னைக்கு நாம் பிடிக்க மாட்டோம். யாம எதுக்குங்க பிடிக்கணும்? சீக்கோழியை கொண்டு வந்து நம்ம கோழிக்குள்ள ஏன் விடணும்? நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்சிடும். அவன் IMF கடன் வாங்கி மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கவனை போய் நாம எதுக்கு அந்த சீக்கோழியை பிடிச்சிட்டு வர? நிறைய பேர் சொல்லுவாங்க, POKவை பிடிச்சிருக்கணும். கண்டிப்பா பிடிப்போம். ஆனா இன்னைக்கே பிடிக்கலீங்க. இன்னைக்கு POKவை பிடிச்சிங்கன்னா அவங்களையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும். 72,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதையும் நாம பார்த்துக்கணும். உள்ள இருக்கிறவங்க ஆன்டி இந்தியாவா இருக்கலாம், அதையும் கொஞ்சம் பேர்த்த பார்க்கணும். சைனாவோட
நிச்சயமா நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம், அதையும் பார்க்கணும். ஸோ அதனால சீக்கு கோழியை பிடிச்சி நம்ம கோழியோட ஏன் விடணும்? ஸோ இதை விடலாங்க ஐயா. ஏற்கனவே 50% பிடிக்கணும், 50% பிடிக்கூடாது. என்னுடைய ஸ்டாண்டர்ட் நான் எடுக்கல சார், நான் சென்ட்ரல் இருக்கேன். நாம தயார்படுத்தும். 8 ஆண்டுகளாக மனோகர் பரிக்கர் வரிசையா ஒரு மனிதனும் we prepared ourselves. அதனாலதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேங்க சார், நீங்க 40 வயசு கீழே இருக்கீங்க, அற்புதமான வயது. ஒரு விஷயத்தை எடுத்து கீப் இன்வெஸ்டிங் 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 இன்வெஸ்டிங், டைம், எஃபர்ட், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ் எல்லாம் போடும். ஒரு வருஷத்துல உங்க லைஃப் மாறும். இந்த 5ம் நடந்தால் என்னை பொறுத்தவரை நீங்க ஒரு லீடர், ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய மனிதன். உங்களால சமுதாயம் மாறும். 100 மடங்கு சிந்திக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரும்.